ஐயா வணக்கங்கய்யா. இப்போ நான் வந்து நீங்கலாம் சொன்ன மாதிரி பேரலல் கனெக்ஷனில் நான் வந்து 2 எல்இடி குடுத்துருக்கேன். அப்போ தான் எரியுது. சீரிஸ் கனெக்ஷனில் குடுத்தா எரிய மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ நாம வோல்டேஜ் செக் பண்ணலாம். நேற்று பார்க்கும்போது 3.25 கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.93 கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. ஒரு 40 மில்லி ஆம்பியர். இப்போது அடுத்து வந்து இதில் நாம் இது செக் பண்ண போகிறோம். வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். இப்போ காமனில் தான் நான் கருப்பு வச்சுருக்கேன். இப்போ வோல்டேஜ் வந்து ஆம்பியர் செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து 2000 மைக்ரோ ஆம்பியரில் நான் வைக்க போகிறேன். அதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் காட்ட மாட்டேங்குது. இப்போது பாருங்கள், நான் வச்சு காட்டும்போது இதில் இருக்கிற லைட்டு வந்து எரியறது வந்து நிப்பாட்டுது. விளக்கு வந்து எரியறது மங்கலாகும், அந்த மாதிரியெல்லாம் ஆகும். மங்கலாகுது, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று காட்டுது, எடுத்துட்டா பிரைட் ஆகும். அடுத்து வந்து இப்போ நம்ம 20 மில்லி ஆம்பியரில் வச்சா அது முழுக்க அப்படியே கட் ஆகுது. இங்கே ஒன்று காட்டுது. அடுத்து வந்துட்டு 200 மில்லி ஆம்பியரில் இருக்கணும். அப்பவும் வந்து இதில் இருக்கிற வெளிச்சம் வந்து கட் ஆகுது. இது வந்து எனக்கு இதில் காட்ட மாட்டேங்குது. மற்ற பிறகு இந்த ரெண்டும் நல்லா பிரகாசமாக எரியுது. உங்களுக்கு தெரியும், பிரகாசமாக வந்து எரியுது ரெண்டும். இதில் வந்து இந்த பாலநானோ மின்கலத்தில் இப்போ நான் ஒரே ஒரு எல்இடி வைக்கும் பொழுது எரிந்தது. ரெண்டாவது பேரலாக வைக்கும்போது ரெண்டுமே ஒரே பவரில் எரியுது, ப்ரைட்டாக எரியுது. இந்த பீட்டா டிகே வந்து நடக்குது. என்னோடய கார்பன் பண்ணக்கூடிய வேலை தான் இது. இந்த கார்பனும் இந்த டியூரசெல் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் அந்த ஜெல் தான் காரணம். இது வந்து புதிய ஒரு பேட்ரி. பழைய பேட்ரி இறந்து போனது அதெல்லாம் பார்த்திங்கன்னா 60 நாள் வரைக்கும் எரிஞ்சிருக்கு. அது இப்போவும் அப்படி தான் இருக்குது. அந்த 60 நாளுக்கு அப்புறம் நம்ம 2 நாள் இடைவெளி கொடுக்கும்போது மறுபடியும் அது உயிர் வந்திருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வந்து புதுசு, வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கரிக்குச்சியை நேரடியாக நம்ம பயன்படுத்தாமல் கரிக்குச்சியை வச்சு பயன்படுத்தியிருக்கிறனால இந்த இடத்துல பீட்டா சிதைவு நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல முடியுது. இதை நம்ம இப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போ 2 எல்இடி வச்சு இன்றைக்கி தான் முதல் நாள். ஒரு எல்இடியில் இந்த 40 இது குறைஞ்சிருக்கு. இப்போ 2 எல்இடி வச்சு இது எவ்வளோ நாள் தொடர்ந்து எரியுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி முதல் நாள் 2 எல்இடி வச்சு. அடுத்து ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிட வீடியோவாக நான் போடுறேன். அடுத்து வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி குறைஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். நன்றிங்கய்யா.